பேச்சு மிகவும் மங்களகரமான கிரகமானது குரு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. குரு பேச்சு 2025ஆம் ஆண்டு 5வது 7வது மற்றும் 9ஆம் பார்வை மூலம் பார்க்கும் வீட்டின் மீது அமிர்தத்தை போன்ற பார்வை அந்த வீட்டின் பலனை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகின்றது. குரு கடந்த ஆண்டு முதல் சுக்கிரனால் ஆளப்படும் ரிஷபராசியில் பேச்சித்து வருகின்றார். இப்போது மே மாதம் 2025ஆம் ஆண்டு 15ஆம் தேதி அன்று ரிஷபராசியிலிருந்து வெளியேறி அதிகாலை 2:30 மணிக்கு புதன் ஆட்சிக்குட்பட்ட மிதுன ராசிக்கு மாறுகின்றார். எதிர்காலத்தில் ஏற்படும் எந்த பிரச்சனைக்கும் ஜோதிடர்களிடம் பேசி தீர்வு காண்பீர்கள். குரு ஒரு ராசியில் சுமார் 13 மாதங்கள் பேச்சிப்பதால் சனிக்கு அடுத்தபடியாக பொதுவாக நகரும் கிரகம் இதுவாகும். குரு கிரகம் கடவுள்களின் குரு என்றும் அழைக்கப்படுகின்றது. இவை இயற்கையாகவே சுபக்கிரகங்களில் ஆகும். இது தவிர தனுசு மீன ராசிக்காரர்களுக்கு அதிபதியாகவும் குரு கடகத்தில் உச்ச நிலையிலும் உள்ளது மற்றும் மகரத்தில் தான் தாழ்வான நிலையில் கருதப்படுகிறது. குரு ஒரு நபர் வாழ்க்கையில் குழந்தைகள், மகிழ்ச்சி, வீடு, செல்வம், செழிப்பு, நல்ல திருமண வாழ்க்கை போன்ற அனைத்தையும் அடைய உதவுகின்றது மற்றும் சமூகத்தில் மரியாதை அளிக்கின்றது. 2025ஆம் ஆண்டு குரு மே மாதத்தில் மிதுன ராசியில் பேச்சிக்கின்றார். அக்டோபர் 19ஆம் தேதி 2025 வரை, அதாவது 10ஆம் மாதம் 19ஆம் தேதி 2025 வரை அன்று வரை மதியம் 12:57 மணிக்கு குரு பகவான் மிதுனத்தில் இருந்து வெளியேறி சந்திரனுக்கு சொந்தமான கடகராசியில் நுழைவார். கடகராசியில் குரு பகவான் நவம்பர் 11ஆம் தேதி அன்று வரைக்கும் வக்ர நிலையில் இருக்கும். அதாவது வக்ர நிலையில் குரு இருக்கும் காலமானது 19ஆம் தேதி 10ஆம் மாதம், அதாவது அக்டோபர் மாதம் 2025 மதியம் 12:57 மணியிலிருந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறி கடகத்தில் அமர்ந்து கொண்டு அதிலிருந்து நவம்பர், அதாவது 11ஆம் மாதம் 11ஆம் தேதி வரை வக்ர நிலையில் இருக்கும். 2025ஆம் ஆண்டு அதாவது 11ஆம் தேதி 11ஆம் மாதம், அதாவது நவம்பர் மாதம் 6:31 மணிக்கு இருந்து டிசம்பர் 4ஆம் தேதி 2025 அன்று இரவு 8:39 மணி வரைக்கும் மிதுன ராசியில் இருக்கும். 2025ஆம் ஆண்டு குரு ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு, பின்னர் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு, பின்னர் கடகத்திலிருந்து மிதுனத்திற்கு வக்ர நிலையில் நகரும். இந்த நேரத்தில் குரு மிதுனத்தில் பேச்சிக்கும் போது ஜூன் 9ஆம் தேதி 2025 அன்று மாலை 4:12 மணி முதல் குரு அதன் அஸ்தமன நிலைக்கு வரும். ஜூன் மாதம் 9ஆம் தேதி 2025 மாலை, அதாவது பின்னேரம் 4:12 பிற்பகல் 4:12 மணி முதல் குரு அஸ்தமன நிலைக்கு வரும். இது குரு நட்சத்திரம் என்றும் அழைக்கப்படுகின்றது மற்றும் ஜூலை 9ஆம் தேதி 2025 அன்று வரும் இரவு 10:50 மணிக்கு அதன் உச்ச நிலைக்கு வரும். குருவின் உச்ச நிலைக்கு செல்லும் ஜூலை மாதம் 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு இரவு 10:50க்கு குரு உச்ச நிலைக்கு செல்லும். மிதுனத்திலே இருக்கும். இது தார உதாய் என்றும் அழைக்கப்படுகின்றது. குரு அஸ்தங்க நிலை சுபமாக கருதப்படுவதில்லை. குரு அஸ்தங்க நிலை சுபமாக கருதப்படுவதில்லை. இந்த நேரத்தில் அனைத்து சுப காரியங்களும் செய்வது ஒரு குரு என்பதால் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அவை அஸ்தங்கத்தின் போது திருமணம் முதலிய சுபகாரியங்கள் தடைப்படுகின்றன. மிதுன ராசிக்கு வரும் குரு மிதுன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக செல்வாக்கு செலுத்தும் கிரகமாக மாறி அங்கிருந்து துலாம், தனுசு மற்றும் கும்பம், துலாம், தனுசு மற்றும் கும்பம் ஆகிய ராசிகளின் மீது அமிர்தம் போன்ற பார்வையை செலுத்தும். இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில்
சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். துலாம், தனுசு, கும்பம் இவர்களுக்கு குருவின் பார்வையினால் நன்றான காலம் மே மாதத்துக்கு பிறகு ஆரம்பிக்கும். மற்ற ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பல்வேறு வகையான சுப அசுப பலன்கள் காணலாம். குரு பகவான் ஒரு சுபக்கிரகம். இது நபரின் வாழ்க்கையில் மங்களத்தை தருகின்றது. இது சுமூக நம்பிக்கைகள், மதம் மற்றும் ஆன்மீகத்துடன் நம்மை இணைக்கிறது மற்றும் நமக்குள் மதத்தை அதிகரிக்கின்றது. இது சரி மற்றும் தவறு பற்றிய பாடத்தை நமக்கு கற்பிக்கின்றது. குரு பகவான் மதிப்புகள் மற்றும் கலாச்சாரத்தின் கலவையை பேணுவதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல நல்லிணக்கத்தை பேண வேண்டும். இதனால் எந்த வகையான பிரச்சனையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க முடியும். குரு பயிற்சி 2025 பற்றிய இந்த சிறப்பு உங்களுக்கு இதில் தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் குரு பயிற்சி எப்படியாக அமையப் போகின்றது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது மே மாதம் குரு பயிற்சியானது 2025 ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி 2:30 அதிகாலை 2:30க்கு நடைபெறப் போகின்றது. ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு மாறி மிதுனத்திலிருந்து 3 ராசிக்கு பார்வையிட போன்றது. அதை பற்றி நான் சொல்லிட்டேன். அது மட்டுமில்லாமல் மிதுனத்தில் இருந்து மே மாதம் 15ஆம் தேதி குரு பயிற்சியானது 12 ராசிக்கும் எப்படியான பலனை வழங்கப் போகின்ற ஒவ்வொரு ராசியும் மேசந்திரக்கும் மீனம் வரைக்கும் தனித்தனியாக வீடியோவாக நான் போடுவேன். நீங்கள் பார்த்து மற்றவர்களும் பயன்பெற பகிருங்கள். இது வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடிவி சேனல். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோக்களை இருக்கு.